மதுரை வடக்கு தொகுதியில் இந்த முறை திமுக வேட்பாளரை நிறுத்த அனுமதிக்க முடியாது என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் சூசகமாக தெரிவித்திருப்பதை தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். திமுக காங்கிரஸ் கூட்டணியில் ஒரு சலசலப்பு ஏற்படுத்தும் விதமாக இது பார்க்கப்படுகிறது. மதுரை வடக்கு தொகுதியில் இந்த முறை திமுக வேட்பாளரை நிறுத்த அனுமதிக்க முடியாது என்று காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் சூசகமாக தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. திமுக மீது காங்கிரஸ் எம்பி காட்டமாக தெரிவித்திருக்கிறார். இந்த முறை மதுரை வடக்கு தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் நிற்க வேண்டும் என்று கார்கேவிடம் கோரிக்கை வைப்பேன் என்றும் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்திருப்பதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தன்மானம் காக்க சிலருக்கு பாடம் புகட்ட வேண்டும் என மாணிக்கம் தாக்கூர் காட்டமாக எக்ஸ் தளத்தில் பதிவு செய்திருக்கிறார். இது திமுக காங்கிரஸ் கூட்டணியில் ஒரு விரிசலை ஏற்படுத்தும் விதமாகவே பார்க்கப்படுகிறது. மாணிக்கம் தாக்கூர் என்ன தெரிவித்திருக்கிறார் என்றால், தன்மானம் காக்க நிற்க வேண்டிய சூழல் என்பதை நிரூபித்து சொல்லியிருக்கிறார். அதிகார திமிருடன் இருந்தால் தோழமை கட்சிகள் அமைதியாக இருக்கும் காலம் முடிந்துவிட்டது என்றும் மாணிக்கம் தாக்கூர் தமது எக்ஸ் வலைத்தளத்தில் தெரிவித்திருப்பதை நாம் அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். திமுக மீது காங்கிரஸ் எம்பி காட்டமாக கூறியிருக்கிறார். இது திமுக காங்கிரஸ் கூட்டணியில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள சூழலில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் விரிசல் ஏற்படுத்தும் விதமாக காங்கிரஸ் எம்பி திமுக மீது காட்டமாக ஒரு கருத்துக்களை எக்ஸ் வலைத்தளத்தில் பதிவு செய்திருக்கிறார். இந்த முறை மதுரை வடக்கு தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் நிற்க வேண்டும் என்று கார்கேயுடன் தெரிவித்திருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். எக்ஸ் வலைத்தளத்தில் தங்களுடைய கருத்தை பதிவிட்ட திரு மாணிக்கம் தாக்கூர் தன்மானம் காக்க சிலருக்கு பாடம் புகட்ட வேண்டியுள்ளது என்றும் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் சல்மான். மாணிக்கம் தாக்கூரின் எக்ஸ் வலைத்தள பதிவு என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கு? பதிவில் என்ன கூறியிருக்கிறார்? விரிவாக சொல்லுங்க. சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 2 மாதங்களே உள்ள நிலையில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் திமுகவினரிடையே இருக்கக்கூடிய விரிசல் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. ஏற்கனவே திமுகவை பொறுத்த மட்டிலும் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கொடுக்க வேண்டும் என முறையிட்டு மாணிக் தாக்கூர் உள்ளிட்டோர் ஜோதிமணி உள்ளிட்டோரும் கூட தொடர்ந்து தனது சமூக வலைதளங்கள் பக்கம் மூலமாக கோரிக்கை விடுத்து வந்தார்கள். இதற்கு திமுகவினரும் பல்வேறு எதிர்ப்புகள் தெரிவித்த நிலையில் திமுக ஐடி விங்கை சாடி மாணிக் தாக்கூர் அவர்கள் பல்வேறு பதிவுகளை போட்டிருந்தது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியது. கூட்டணியில் மீண்டும் விரிசல் ஏற்படக்கூடிய அளவிற்கான நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் நேற்றைய தினம் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிய வடக்கு திமுக சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட செயலாளருமாகிய கோ தளபதி பேசும் பொழுது, காங்கிரஸ்காரர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், மாணிக் தாக்கூர் ஜோதிமணி போன்றவர் எல்லாம் எம்பியாக வெற்றி பெற்று விட்டார்கள், அவர்களுக்கு எம்எல்ஏ பற்றி அவர்களுக்கு என்ன கவலை, இப்போது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என கேட்கிறார்கள், மேலும் அவர்களுக்கு தலைமையானது எந்த சீட்டும் ஒதுக்க கூடாது, அப்படி ஒதுக்கினாலும் நாம் அதனை பார்த்து கொள்ள வேண்டும், அவர்களை வெற்றி பெற விடக்கூடாது என்பது போல அவர்கள் பேசியிருக்கிறார்கள். மேலும் இதை தலைமை புரிந்து கொள்ள வேண்டும், இவர்களுக்கு சீட்டை கொடுக்க கூடாது என ஒருமையில் கூட காங்கிரசாரை பேசியிருந்தார். மேலும் அவர் திமுக இல்லை என்றால் இந்தியா கூட்டணியே கிடையாது, இந்தியா கூட்டணி டெல்லியில் இருக்கிறது என்றால் அதற்கு ஸ்டாலினும் மம்தா பானர்ஜியும் தான் காரணம் என ராகுல் காந்தியினுடைய தலைமையை கேள்விக்குறியாக்கும் வகையிலாக அவர் பேசியிருக்கிறார். இந்த நிலையில் தான் இந்த வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்கள் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் அவர் கோ தளபதி திமுக சட்டமன்ற உறுப்பினரான கோ தளபதி நிற்கக்கூடிய மதுரை வடக்கு தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் நிற்க வேண்டும் என கார்கே அவர்களிடம் கோரிக்கை வைப்பேன் எனவும், தன்மானம் காக்க சிலருக்கு பாடம் புகட்ட வேண்டும், அதிகார திமிருடன் இருந்தால் தோழமை கட்சிகள் அமைதியாக இருக்கும் காலம் முடிந்து விட்டது என விருதுநகர் நாடாளுமன்ற காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய மாணிக் தாக்கூர் அவர்கள் தற்சமயம் தனது ட்விட்டர் பக்கத்தில் ஒரு பதிவை பதிவிட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே கடந்த சில தினங்களாக காங்கிரசுக்கும் திமுகவிற்கும் இடையே கூட்டணி விரிசல் ஏற்படக்கூடிய அளவிற்காக தொடர்ந்து இருவருக்கிடையே கருத்து மோதல் ஏற்பட்டு வந்த நிலையில் மீண்டும் திமுகவினர் நேரடியாக காங்கிரசாருக்கு சீட்டு ஒதுக்கக்கூடாது, அப்படி சீட்டு ஒதுக்கினாலும் அவர்களை தோற்கடிக்கும் என்ற ரீதியாக திமுக எம்எல்ஏ பேசியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு பதிலளிக்கும் வகையிலாக அந்த எந்த தொகுதி எம்எல்ஏ பேசினாரோ அந்த தொகுதி காங்கிரசுக்கு ஒதுக்க வேண்டும், அவர்களுடைய அதிகார திமிரை அடக்க வேண்டும் என்ற வகையில்
விருதுநகர் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக் தாரு அவர்களும் பதிவிட்டுள்ளது. மீண்டும் திமுக கூட்டணியில் திமுக காங்கிரஸ் இடையே கூட்டணி விரிசல் ஏற்படுகிறது. அவர்கள் கூட்டணியில் இருந்தாலும் கூட கருத்து மோதல் தொடர்ந்து அவர்கள் நிலவக்கூடிய ஒரு நிலைதான் நம்மால் பார்க்க முடிகிறது. இன்னும் சில தினங்களில் தமிழக சட்டமன்ற தேர்தல் வரக்கூடிய நிலையில் திமுக கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டிருக்கிறது என்றுதான் தெரிய வருகிறது. சண்முகவேல், கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சல்மான்.